புகழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அந்த கூண்டு ரவுண்ட்ல வந்து வந்தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவனோட குரோத் கலக்கப்போவது யாரு பண்ணும்போது கூட அவனுக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. சிடபிள்யூசி பண்ணும்போது தான் புகழோட ரீச் ஆமா. வந்து எங்கேயோ போச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பயங்கர ரீச் 2, 3 புகழ் ஃபர்ஸ்ட் பேர் மார்க்கெட்டிங் இப்போ ஒரு ஷோ பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேர் பிட்ச் பண்றதே புகழ் பேர் தான் பிட்ச் பண்ணுவாங்க. ஆமா. அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். ஒரு அதான் கலக்கப்போவது நாங்க சாம்பியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அ நாகராஜ் அண்ணன் என்கிட்ட புகழ் பேசிட்டு இருந்தான். நான் சொன்னேன், "ஏய் அந்த கூண்டு ரவுண்ட் செம்மையா இருந்துச்சுடா. அந்த தலையில இருந்து கையெத்தா கடிக்கிற மாரி ஆமாமாமா. பண்ணுவான். ஆலியா மானஸ் அவங்ககிட்ட பண்ணியிருப்பான். ம். அது செம்மையா இருந்துச்சுடா புகழே" அப்படின்னு சொல்லி பேசினே இருந்தேன். ஆமாமாண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஆமா மச்சி அப்படின்னா. டக்குனு குரேஷி அங்கேருந்து வந்தான். நாகராஜனே, சக்தியண்ணே ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? வாங்க உள்ள போலாம். அவன் ஒரு மாரி அவன் பார்ப்பான் தெரியுங்களா? ஆமா. அந்த அது மாரி ரியலாவே அவர் பண்றது தானே. ஆமா. அந்த டைம்ல அப்படி பார்த்தான் குரேஷி. அவனுங்க 2 பேரும் செம்ம க்ளோஸ். ஓகே. மாத்தி மாத்தி பயங்கரமா கலாய்ச்சுப்பாங்க 2 பேருமே.